So finally ராமேஸ்வரம் கோவிலும் பார்த்தாச்சு. It's time to go back. Yeah. But I really enjoyed this trip. நல்லா இருந்துச்சு. பட் இந்த தடவை நான் போகாத ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு எங்கள் வாட்டர் ஃபால்ஸில் போனோம். அதுக்கப்புறம் செகண்டு நேற்றுக்கு பீச் அங்கே. அது தேர்டு இன்னைக்கு ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு அந்த 22 வெல்ஸில் அப்படியே தண்ணி ஊற்றிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு, பட் அதே டைமில் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு. சாமி நல்லா கும்பிட்டியா? சாமி நல்லா கும்பிட்டேன். ஓகே, கிரேட். அப்புறம் அதோ இந்த ஹோட்டல் ஸ்டே எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. ஹோட்டல்னா இந்த மாதிரி பெட்டு, அந்த மாதிரி ஏசி, திறந்தா ஒரு நல்ல வியூ, கண்ணில் தெரியாத ஒரு மினி ஃப்ரிட்ஜு. செக் அவுட் பண்ணும்போது தான் ஃப்ரிட்ஜ் இருந்த விஷயமே தெரிஞ்சது. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சோஃபா வித் டேபிள். நம்ம வீட்டில் தான் ரெக்லைனர் இருக்குல்ல, நீ இப்படியே தான் கால் நீட்டி தானே பார்க்குற. ஆனால் இந்த டேபிள் ஸ்டில் இந்த ஃபீல் வேற மாதிரி இருக்கு. This is another feeling. நேத்துக்கு ஸ்ரத்தாவோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த ஹோட்டல் ரூம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவளுக்கு பெட்ரூம் வேணும்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன். Yes, I did. ஆக்சுவலி இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் ஃபார்ச்சூன். இங்கே வந்து இது ஜஸ்ட் பீச்சுக்கு அப்படியே பக்கத்தில் தான் இருக்கு. எவ்வளோ அழகாக தெரியுது. குட்டி குட்டி ஃபிஷ் போட்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஹோட்டலில் வித் வியூ கூட ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணலாம். ஸோ எங்கள் காரு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது, ஃபுல்லி லோடட் வித் லக்கேஜஸ். சாரி இது எங்களோட லக்கேஜ் கிடையாது, எங்களோட ஃபேமிலி. ஃபுல்லி லோடட் வித் லக்கேஜஸ் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் 2 பேரும் கேமராவில் வந்தீங்களா, அதனால சொன்னேன் இது லக்கேஜ் கிடையாது, எங்கள் ஃபேமிலி அப்படின்னு. This is the reception. Rooms நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஈவன் இந்த புஃபே கூட நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ண சுறாமி இது வந்து நல்லா ஒரு நாள் முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சு. ஆக்சுவலி அரவிந்த் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் கருவாடு செஞ்சதே கிடையாது. 5-6 வருஷம் ஆச்சு. நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தனியாக இருப்பார்ல, சம்டைம்ஸ் வீட்டில் செய்வார், செஞ்சாலும் எனக்கு கூப்பிடுவார். கரெக்டாக 1 கிலோ இருக்கு. உங்களுக்காக ஸ்பெஷலா கருவாடு ஃப்ரம் ராமேஸ்வரம். ஹாய் காய்ஸ், இங்கே பாருங்க நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா பாம்பன் பாலம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக போட்ஸு, காற்று வேறு லெவல். உங்களுக்கு மைக்கில் காற்றோட சத்தம் கேட்க முடியுதான்னு தெரியல, ஆனால் உண்மையாகவே ரொம்ப முடியெல்லாம் எப்படி பறக்குது பாருங்க. ஜாலியாக இருக்குது இங்கே சும்மா நிற்கிறதுக்கே. இந்த வியூ வேறு லெவல். கண்டிப்பாக விசிட் பண்ணணும். நம்ம அந்த ஆப்போசிட் சைடு கூட பார்க்கலாம். இதுதான் அந்த ட்ரெயினோட பாலம். இங்கே தான் அப்படி ட்ரெயின் வரும். ட்ரெயின் அப்படியே கிராஸ் பண்ணி போகலாம். பட் அட் த சேம் டைம் வந்து அங்கே ஏதாச்சும் போட் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பெரிய ஷிப்பெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த பிரிட்ஜ் அப்படியே திறக்கும், ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகி அந்த வழியாக வந்து ஷிப்பும் அனுப்புவாங்க. யோசிச்சு பாரு எவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன். இது பழசு, அது புதுசு. பழசு ஓட மாட்டாங்க, புதுசாக ஓடுறாங்க. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher.